என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருக்கு சித்தமானபடி ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். இன்ற நாளில கூட நாம தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட தலைப்பு அற்பமும் சம்பூரணமும். இது அடிக்கடி நம்ம வாழ்வில ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம சொல்லுவோம், நினைப்படுத்துவோம் இந்த வசனத்தை, அற்பமும் சம்பூரணமும். அற்பம் என்றால் என்ன, சம்பூரணம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பெருசா நம்ம ஒன்னும் விவரிக்க தேவையில்லை. அற்பம் என்று சொல்லும் பொழுது உலக மக்களால அற்பமாய் எண்ணப்படுகிற, அதாவது உதாசீனப்படுத்துகிற, ஒதுக்கப்படுகிற, தள்ளப்படுகிற என்று சொல்லி பல காரியங்களை சொல்லலாம். ஒருவராலும் மதிக்க கூடாதபடி நம்ம இருக்கிற பிள்ளைகளை குறித்து நம்ம அற்பமாய் நினைப்போம், மற்றவங்க நம்ம நினைப்பாங்க. அதுதான் அற்பம் அப்படின்னு சொல்றது. சம்பூரணம்னு சொல்லும் போது எல்லாவற்றையும் நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன், எதுல, கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னு சொல்லி அது முக்கியமா எடுத்துக்கலாம். உலக காரியமா பார்க்கும்பொழுது நான் செல்வந்தரனா இருக்கிறேன், பணக்காரனா இருக்கிறேன், எனக்கு கார், பங்களா, வீடு, எல்லா வசதி, சொத்து எல்லாம் இருக்குது அப்படின்ற அந்த வகையிலும் எடுத்துக்கலாம். ஆனா ஆண்டவர் விரும்புகிறது அற்பம் என்று சொல்வதற்கு அகைன்ஸ்ட், ஆப்போசிட்டா சம்பூரணம் என்று சொல்லும் தான் பரிபூரணமான ஆசீர்வாதம். அதுதான் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் சம்பூரணம், முழுமைப்படுகிறது. அதுதான் அததான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது வேதத்தில யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம் தெளிவா சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும். இது யோபுவை குறித்து அவர்களுடைய நண்பர்கள் பேசும்போது ஒருவர் சொல்றார் இந்த வார்த்தைய. இந்த முடிவு சம்பூரணமா இருக்கும் அல்லது துவக்கம் அற்பமா இருக்கும் அப்படின்னு சொல்ற இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, நம்ம எதை செய்ய முயற்சித்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு அல்லது உலக பிரகாரமான வாழ்வு, ஒரு வியாபாரம், ஒரு படிப்பு என்கிறதான ஒரு காரியம், அல்லது நான் கிறிஸ்துவில் ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கிட்டாலும், அல்லது திருச்சபையில ஒரு அங்கத்தினரா இருந்து கொண்டிருக்கிறேன், எதுலையுமே நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது பயந்து நான் என்ன ஏதாவது சொல்லிடுவாங்களா, என்ன எப்படியாவது அப்படி பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு சிந்தனையோடு நம்ம பண்ணும்போது அது அற்பமா தோணும் மற்றவர்களுக்கு முன்னாடி. இப்ப பவுல் கூட பேசும்போது மார்ஸ் மேடை அந்த விஷயமா அவர் பேசும்போது சொல்றான், இந்த வாயாடி என்ன பேச போகிறான் அப்படின்னு அங்க இருக்கிற பல மக்கள் கூடி வந்த அந்த இடத்துல பெரிய பெரிய வேத பாரகர்கள், ஆசாரியர்கள், அங்க உட்கார்ந்து இருக்கிற நியாய சாஸ்திரிகள், இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த வாயாடி என்ன பேச போறான், அப்ப என்ன அர்த்தம், அதனுடைய உள்ளான அர்த்தம்னா இவன் அற்பமானவன், இவன் என்னத்தை பெருசா சொல்லிட போறான் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. இதுதான் நம்ம வாழ்வில நடக்கக்கூடியது. இவன் என்ன பெருசா பேசிட போறான், அற்பமாய் நம்மள நினைக்கக்கூடியதுதான் அதுக்கு பேர் அற்பம் சொல்றோம். சம்பூரணம் என்று சொல்லப்படுகிற பொழுது முழுமை பெறுதல், நம்ம எல்லாவற்றிலும் தேறினவனாய். அதே பவுல் எல்லாவற்றிலும் தேறினவர். அவர் நான் திரும்ப அவரை சொல்லும்போது சொல்றேன், அவரு நன்றா படித்தவர், நல்ல கல்வி ஞானம் பெற்றவர், நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தவர், கமாலியர் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த கல்வி ஞானம் உள்ளவர்கள்கிட்ட அவர் பாதப்படியில உட்கார்ந்து படித்து கற்றுக்கொண்டவர். அப்ப அவர் சம்பூர்ணப்பட்டவர். ஆனா அவர் என்ன பண்றாங்க, இங்க அற்பமா நினைக்கிறாங்க இந்த இடத்துல. அப்ப எல்லா இடத்திலும் நமக்கு மரியாதை கிடைத்து விடாது. பழைய ஏற்பாட்டின் காலத்துல பார்க்கிற போது ஆபிரகாம், அவர்தான் இந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு தகப்பனா இருக்கிறவர். அந்த ஆபிரகாம் எப்படி வந்தார், வழி வந்தார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது வேதாகமத்துல நீங்க வேத புத்தகம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா எடுத்து பாருங்க, இல்லைன்னா ஒரு பென்சில் ஒரு பேப்பர்ல அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆதியாகமம் 11வது அதிகாரம் கடைசி 2 வசனம், அந்த 31, 32 வசனங்கள்ல பார்க்கும் பொழுதும், அடுத்த அதிகாரம் 12வது அதிகாரத்துல 1-4 வசனங்களை பார்க்கும் பொழுதும் அங்க ஒரு சம்பவம். ஆபிரகாம் என்பவர்
தேராகு என்கிறதான அவருடைய தகப்பனார். அவரு 70 வயதுல அவங்கள பெற்கிறாரு. அந்த 70 வயசுல பிறந்தவங்க 3 அண்ணன் தம்பிங்க, பெண்ணு எல்லாம் பிறந்து வராங்க. அப்ப ஆபிரகாம் என்பவரும் அதுல பிறந்து அந்த சொந்த ஊராகிய ஊர் என்கிற பட்டணத்தை விட்டுட்டு அவங்க ஆரான் என்கிற பட்டணம் வரைக்கும் வந்து அங்க தங்கி இருக்கிற பொழுது தேராகு என்பவர் இறந்துடுறாரு. தேராகு யாருன்னு சொன்னா ஆபிரகாமுடைய அப்பா. அப்போ அவர் இறக்கும் பொழுது அவருக்கு எனக்கு ஒரு 205 வருஷம் அவருக்கு வயசு இருக்கிறது. அவர் இறந்த பிறகு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்றாரு. நல்ல கவனிங்க, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவன் கூப்பிட்டு சொல்றாரு. அது வரைக்கும் ஆபிரகாம் பக்தி உள்ளவரா, ரொம்ப கடவுளுக்கு பயபக்தி உள்ளவரா என்பதை குறித்து வேதத்துல விவரிக்கல. அப்பதான் முதல்ல ஆரம்பிக்குது. அப்போ அந்த கூட்டத்திலேயே அந்த தகப்பனாருடைய பிள்ளைகளிலேயே இவர் ஆண்டவருக்கு பிடித்தமானவரா இருக்கிறாரு. அதனாலதான் அவன் பர்டிகுலரா அவரை கூப்பிட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. அப்போ ஊர் என்கிற தேசத்தை விட்டு ஆரான் என்கிற தேசத்துல தங்கி அவங்க மறுபடியும் ஆண்டவர் காண்பிக்கும் தேசத்துக்கு போகும்போது அவர் எங்க போறாரு? எகிப்துக்கு போறாரு. அப்படி போகிற பொழுது அங்க அவருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமோட பேசுகிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசுகிற பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வீட்டுல இருக்கும்போது வாசித்துங்க. 12ஆம் அதிகாரம் தொடர்ந்து 1ல இருந்து ஒரு 5 வசனத்தை வாசிங்கன்னா இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இவர் எங்க புறப்பட்டு போக சொல்றாரு? கானான் தேசத்துக்கு. எகிப்துக்கு அப்புறம் தான் போறாங்க. கானான் தேசத்துக்கு போக சொல்றாங்க. கானான் தேசத்துக்கு அவர் அனுப்புறாரு. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத தன்னுடைய சொந்த மனைவி சாராளை கூட்டிக்கிட்டு, அண்ணன் பிள்ளையாக்கி லோத்தையும் கூட்டிக்கிட்டு, அவருக்கு இருக்கிற சின்ன சொற்பமான ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு அவர் ஆண்டவர் சொன்ன கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வராரு. அந்த கானான் தேசம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் தான் கானான் தேசம். இன்னைக்கு போய் பார்க்கும்போது மிக பிரமாண்டமா இருக்குது. உலகமே அவங்கள பார்த்து பயப்படுது. ஆனா அன்னைக்கு வெறும் வனாந்தரம், அங்க ஒண்ணுமே கிடையாது. எந்த பக்கம் திரும்பினாலும் வனாந்தரமா இருந்தது. ஆனா ஆண்டவர் சொன்னாரேன்றதுக்காக அவர் உடனே புறப்பட்டு போனார். அப்படி ஒரு பரதேசியாய், வனவாசியாய் அவர் கடந்து போகிறார். எந்த விதமான உதவி, யாருடைய உதவியும் இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் கிளம்பி போறாரு. அப்படி ஆண்டவராலே அனுப்பப்பட்ட ஆபிரகாம் அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் உயர்த்தி கொண்டு வருகிறார். இனி அவருடைய வம்சத்துல வந்த 12 கோத்திரம் தான் இன்னைக்கு இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிறதான அந்த கோத்திரங்களா இருக்கிறாங்க. உலகமே அவர்களை கண்டு நடுங்கக்கூடியதா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்துல எத்தனையோ பல ஜாதிகள், பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. 900 கோடி மக்கள் மொத்தம் உலக மக்கள் தொகையில சொல்லப்படுகிறது. 90,000 கோடி. அந்த 90,000 கோடி மக்கள் மத்தியில இஸ்ரவேல் மக்கள் என்பது ஒரு சொற்பமான மக்கள், சின்ன கூட்டம், சின்ன ஊரா இருக்கிறது. அவங்களதான் ஆண்டவருக்கு பிரியமான சொந்த ஜனமாக அவர் தெரிந்து கொண்டார். அப்ப எந்த அளவுக்கு அந்த மக்கள் உயர்த்தப்படுகிறாங்க. ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் கீழ்ப்படிந்து போனது நிமித்தமாய், ஒரு அற்பமாய் அவர் இருந்த காலங்களிலே அவர் உயர்வான நிலைக்கு சம்பூர்ணமாய் அடையும்படிக்காக அவரை கொண்டு வந்தார் என்று இந்த வருஷத்தின் மூலமா நாம் அறிந்து கொள்ளுகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்படுகிற பிரகாரம் சவுல் என்கிறதான மனுஷன், இந்த இஸ்ரவேல் மக்கள் 12 கோத்திரம் அடங்கிய இஸ்ரவேல் என்கிறதான அந்த கோத்திரத்துக்கு கடைசி கோத்திரம் தான் பென்யமின் கோத்திரம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கடைசி கோத்திரம் 12வது பிள்ளையாக பிறக்கக்கூடியதான் பென்யமின். அந்த பென்யமின் கோத்திரத்துல தான் சவுல் என்கிறதான ஒரு மனுஷனை எடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் நாட்டுக்கே முதல் எடுக்கப்பட்ட ராஜா யாருன்னா அது சவுல். அந்த சவுல் எப்படிப்பட்டவர்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா வேதத்துல, அந்த பென்யமின் கோத்திரத்துல நான் சிறியவன், ரொம்ப ஏழ்மையானவன், நான் அற்பமானவன் அப்படின்னு அவரே சொல்லுவாரு. நீ சாமுவேல் புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டுல இருக்கும்போது வாசிங்க, சாமுவேல் 20ஆம் அதிகாரத்துல இருந்து தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். ரொம்ப அற்பமா நினைக்கப்பட்ட இந்த பென்யமின் கோத்திரம். இதுக்கு ஆதாரம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 28வது அதிகாரம்
47வது வசனம் சொல்லுகிறது, கவனிங்க. நியாயாதிபதிகள் 28:47 வசனத்துல 600 பேர் திருப்பி கொண்டு ஓடி வனாந்தரத்திற்கிற ரிம்மோன் கண்மலைக்கு போய் ரிம்மோன் கண்மலையிலே 4 மாதம் இருந்தார்கள். இந்த 600 பேர் யாருன்னு சொன்னா பென்யமீன் கோத்திரம். எல்லாம் அழிக்கப்பட்டு, எல்லா ஆண் பெண் சிறு குழந்தைகள் பெரியவங்க எல்லாரையும் பட்டயத்தால அழிக்கப்பட்டுட்டு 600 பேர் மட்டும் தப்பிச்சு ஓடி போடி அந்த ரிமோன் பட்டணம் என்கிறதான ஒரு குகையில போய் அடைக்கலம் புகறாங்க. அந்த 600 பேர் தான் மீதி இருக்கிறாங்க. ஒரு கோத்திரத்திலேயே இஸ்ரேல் 12 கோத்திரத்துல கடைசி கோத்திரமாகி இந்த பென்யமீன் கோத்திரத்துல ஒரு யுத்தம் வந்து அந்த இஸ்ரேல் மக்களாலேயே அவங்க அழிக்கப்பட்டு 600 பேர் தப்பிச்சு ஓடி ஒரு குகையில தஞ்சம் புகுறாங்க. இந்த 600 பேரை கொண்டுதான் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு கூட வசனத்தை கூட வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 21:3 வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு கோத்திரமே குறைந்து போகக்கூடிய அளவுக்கு அழிச்சிட்டாங்க. அப்ப மீதமுள்ள அந்த 600 பேரை கொண்டு கோத்திரம் மறுபடியும் துளிர்த்து எழும்பி உருவாகி அது பெரிய ஜனக்கூட்டமாகி அதிலிருந்து ஒருவரை தான் செலக்ட் பண்றாங்க. இந்த சவுல் என்கிறதான ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணி அந்த 12 கோத்திரத்துக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறாங்க. நல்லா யோசித்து பாருங்களேன். ஒரு அழிந்து போன ஒரு சந்ததி, ஒரு கோத்திரம், அந்த அழிந்து போன இடத்துல இருந்து மீண்டும் எழுப்பி உருவாக்கி அற்பமா யாராலும் மதிக்க கூடப்படாத ஒரு அற்பமா எண்ணப்பட்ட அந்த கோத்திரத்துல இருந்து தான் முதல் ராஜாவை ஆண்டவர் செலக்ட் பண்ணி கொடுக்கிறாருன்னா, அப்போ ஆண்டவரால ஒன்றை முழுமையாய் அழிக்க அவரால் முடியும். இன்னொன்றை துளிர்த்து வேரூன்றி அது பூத்து காய்த்து குலுங்கக்கூடிய பெரிய சந்ததியாகவும் மாற்ற அவரால் முடியும். இதுதான் ஆண்டவருடைய செயல்பாடு. எப்பவுமே அற்பமா எண்ணப்படுகிறோம் என்று நம்மை நாம வருத்தி கொள்ளக்கூடாது. நம்ம கூட நிறைய இடங்களில, ஊழியத்துல, வீட்டுல, நம்முடைய பகுதியில, நம்ம பணி செய்யற இடத்துல, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மள ஒருவேளை அற்பமா நினைப்பாங்க. நம்ம திருச்சபையில கூட நம்மள அற்பமா நினைப்பாங்க. அந்த பொண்ணு என்ன இப்படிப்பட்ட துணி உடுத்தின்னு வருது, ஒரு நல்ல ட்ரெஸ் கூடவா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது வேறு வேறு விதமான நம்மள அற்பமா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இல்ல இப்பொழுது கூட நம்ம வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கலாம். என்னை எல்லாராலும் புறக்கணிக்கப்படுறேன், என்னை ஒரு மாதிரியா பார்த்தாங்க, என்னை ஒரு மாதிரியா பேசுறாங்க, நான் இதற்கு தகுதியானவளா அப்படின்னு சொல்லி பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில பேசுறோம். அப்படி சூழ்நிலையில கூட ஆண்டவரோடு நம்ம ஒன்றி இருக்கிற பொழுது, எந்த வகையிலும் ஆண்டவரை நம்ம விட்டு விடாமல் அவரோடு கூட இருக்கிற பொழுது, நிச்சயமா ஒரு நாள் நம்மளை சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவன். அந்த தேவனை நம்ம ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது, ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஆகவேதான் இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல இந்த விதமா ஒரு ராஜாவை ஏற்படுத்தினர் கூட அற்பமா எண்ணப்பட்ட மக்கள் மத்தியிலிருந்து உருவாக்கினார் என்று நம்ம வேதத்துல அறிகிறோம். அது மட்டும் இல்ல, நல்லா யோசித்து பாருங்களா, யோவான் சுவிசேஷ புத்தகத்துல 21வது அதிகாரம், கடைசி அதிகாரம், இந்த பேதுரு என்கிறதான மனுஷன் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? 12 சீஷர்கள்ல மூத்த சீஷர் தான் அவரு. ஆனா அவர் செஞ்சதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? துடுக்குதனமா, ரொம்ப ரொம்ப காரியங்களை அவர் செய்யறதுல முந்திக்குவாரு. இப்போ இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தவர் யாருன்னு சொன்னா, அவர் கூட உண்டு உறங்கி எல்லா காரியம் அற்புதம் அடையாளங்கள் எல்லாம் கண்டும் கூட ஒரு நாள் அவர் மறுதளிச்சிட்டாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒப்பு கொடுப்பதுக்கு முன்னாடி மறுதளிச்சிட்டாரு. அவர் எனக்கு தெரியாது, அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சபிக்கவும் செய்தார். அவரை இயேசு கிறிஸ்து இன்னாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சபிக்க கூட அளவுக்கு அவர் மனம் தள்ளப்பட்டு விட்டது. அதே சமயத்துல தோட்டத்துல அவர் ஜெபம் பண்ணிட்டு வரும் பொழுது எல்லாம் பட்டயத்தோட அவரை பிடிக்க வராங்க. அந்த நேரத்துல தன்னுடைய பட்டயத்தை எடுத்து ஒரு மல்கூஸ் என்கிற மனுஷனை காதர வெட்டுறாரு. அப்ப அந்த துடுக்குதானம் எல்லாத்தையும் முன்னாடி முந்திக்கிட்டு செய்யற காரியம் இந்த பேதுருவின் இடத்துல இருந்தது. அந்த பேதுரு எப்படிப்பட்ட மனுஷனா, ஆண்டவருடைய சீசனா இருந்தாலும் அற்பமா எண்ணப்பட்ட ஒரு ஏழ்மையான மனுஷன், மீனவர். அவர் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு, வலைய அழைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ராத்திரிலாம் நான் போட்டேன், வலை போட்டேன், எங்கேயும் கிடைக்கல, இப்ப என்ன போக சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சோர்ந்து போன நிலையில இருந்த மனுஷன். ஆனா ஆண்டவர் கடைசியில அவர் இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்துல சொல்லும் பொழுது, அந்த 21வது அதிகாரத்துல 15, 16, 17 வசனங்களை வாசிப்போமானா,
அங்க சொல்றாரு, அழகா சொல்றாரு. நல்லா நீங்க வீட்டுல இருக்கும்போது வாசித்து பாருங்க. யோவான் 21:15-16-17 பேதுருவை பார்த்து சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3 முறை அந்த 3 வசனத்திலையும் சொல்றாரு, நீ என்ன நேசிக்கிறாயா, என்ன நேசிக்கிறாயா, என்ன நீ உண்மையிலேயே நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது பேதுரு 2 முறை சொல்றாரு. 3ஆம் முறை சலிப்பது எல்லாம் உனக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விசனப்பட்டாரு. அப்பதான் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாய். ஆடுகளை மேய்க்கிறது என்ன உத்தியோகம் அது தெரியுங்களா? இதுவரையில நான் நடத்தி கொண்டு நான் பரலோக ராஜ்யத்தை குறித்து இந்த உலகத்துக்கு சொல்லி மக்களை என் பக்கமா இழுத்து கொண்டது போல இனி நீ செய்ய அந்த காரியத்தை, அதாவது நான் செய்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய வேலை இல்லையா அது? அதனாலதான் இந்த பிளஸிங், இந்த ஆசீர்வாதம், இந்த சம்பூரணம் அவருக்கு கிடைச்சதுனால தான் அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்து நீங்க வாசித்து பார்க்கும்போது முதல் பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 2வது பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவ்வளவு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் மனம் திரும்புறாங்க. அந்த வல்லமை எப்படி கிடைச்சதுன்னு சொன்னா, ஆண்டவர் சம்பூரணம் அடைய செய்கிற பொழுது அற்பமா நினைக்கப்பட்ட இந்த பேதுரு, ஒதுக்கப்பட்ட இந்த பேதுரு, ஆண்டவர் ஒரு நேரத்துல சொல்றாரு, அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொல்றாரு இந்த பேதுருவை பார்த்து. அப்போ அந்த அளவுக்கு கடிந்து கொள்ளப்பட்ட நிலையில அற்பமா எண்ணப்பட்ட அந்த பேதுருவனுடைய இடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் வல்லமையாய் கடந்து போகிற பொழுது எடுத்த உடனே 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்ப காரணம் என்னன்னா, ஆண்டவர் அங்கே இருந்து அற்பமான காரியங்களை சம்பூரணப்படுத்துகிறார், முழுமை பெற செய்கிறார். அதுதான் ஆண்டவருடைய செயல்பாடு. அது மட்டும் இல்ல, நான் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 4வது அதிகாரத்துல 9ல இருந்து வாசிக்கும் போது சமாரியா பட்டணம் என்று சொல்லப்படுகிறதான் அந்த சமாரியா பட்டணத்தை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. அங்க சொல்லுகிற அந்த சமாரியா பட்டணம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நீங்க 4வது அதிகாரத்தை வாசிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் 42 வரைக்கும் இருக்குது. 54 வசனங்கள் இருக்குது அந்த 4வது அதிகாரத்துல. அதுல சொல்லப்படுகிற பொழுது சமாரிய தேசத்தை குறித்து சொல்லப்படுகிற பொழுது சமாரியரும் யூதர்களும் ஒன்றா இணைய மாட்டாங்க, தொட மாட்டாங்க, தீண்ட மாட்டாங்க. ஏன்னு சொன்னா சமாரிய தேசம் ஒரு அற்பமா நினைக்கப்பட்டது யூதர்களால. இந்த யூதர்கள் என்று யாருன்னு சொன்னாங்கன்னா இவங்கதான் இஸ்ரவேல் மக்கள். அவங்களால இந்த சமாரியா அற்பமா எண்ணப்பட்டு அவர்களோடு கொள்வது கொடுப்பது கிடையாது, தண்ணீர் குடிக்க மாட்டாங்க, தொட மாட்டாங்க, ஒரு ஒதுக்கப்பட்டவங்க இந்த சமாரியர்கள். அந்த இடத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியா வராரு, சுவிசேஷம் சொல்லிட்டு வரும்போது வராரு. அந்த சமாரியா கிட்ட வரும்பொழுது அங்க யாக்கோபு என்கிறதான ஒரு தேவ மனுஷன், அதாவது அந்த இஸ்ரவேல் என்கிறதான அவருடைய கிணறு அங்க இருக்கிறது. அந்த கிணத்தாண்ட அவர் உட்கார்ந்துடுறாரு. சீஷர்கள்லாம் ஏதாவது சாப்பிடறதுக்கு உணவு வாங்க போயிட்டாங்க. அப்போ அந்த சமாரிய ஸ்திரீ அவர்கிட்ட வந்து பேசுறாங்க. பேசும் பொழுது அவர் ஆண்டவர் சொல்றாரு, உன் கணவரை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு. எனக்கு கணவர் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க, அந்த சமாரியா ஸ்திரீ. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு 5 புருஷர்கள் உண்டு. நல்லா கவனிங்க, 5 புருஷர்கள் உண்டு, ஆனா இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த அம்மாவுக்கு ஷாக்கு. ஏன் சொன்னா, அந்த அம்மா ஒரு வேசி, அவங்க வந்து ஒரு நீதிமான் கிடையாது. வேசியா இருக்கிறதுனாலதான் மத்தியான வேலையில அவங்க குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி எடுக்க வராங்க. அப்ப ஆண்டவர் அவங்களை அறிஞ்சு அந்த வேசினா எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, விபச்சாரி வந்து புறம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க தள்ளி வைப்பாங்க, அவங்கள அற்பமா நினைச்சு நீ எங்களோட இணையாதன்னு சொல்லி சமாரியாவுடைய அந்த ஸ்திரிய ஒரு அற்பமா நினைக்கக்கூடிய. ஆனா அவங்க கிட்டதான் ஆண்டவர் பேசும் பொழுது தண்ணி கேட்கிறாரு. தண்ணி கேட்டபோது, நீ யூதனாயிருக்க சமாரியராக என்னிடத்துல நீ தண்ணி கேட்கலாமா அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. ஆனா விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ இப்போ நீ எனக்கு தண்ணி கொடுக்கலன்னா என்றைக்கும் தீராத தாகத்துக்கு நான் உனக்கு தண்ணீர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி வெளிப்படுத்தி சொல்லிக்கிட்டே வராரு. சம்பவங்கள் நடந்து போகும்போது அங்க நடக்கிறது என்னன்னா, 42வது வசனத்துல சொல்லப்படும் அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று அந்த தேசத்தினுடைய மக்கள் சொல்றாங்க. ஒரு அற்பமா எண்ணப்பட்ட அந்த சமாரியா ஸ்திரீ ஊருக்குள்ள ஓடி போய் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. என் வாழ்க்கையில நடந்த அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படுத்தி விட்டார், அவர் கிறிஸ்து, அவர் தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் நம்புகிறேன், வாங்க எல்லாரும் வந்து பாருங்க அப்படின்னு அந்த அம்மா கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அந்த ஊர் மக்கள் யாரு இந்த அம்மாவை ஒதுக்கி வச்சாங்களோ அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, நீ சொன்னதுனால நான் நம்பல,
நாங்களே கண்கூட அவர் சொன்னதை நாங்க கேட்டோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவர் உண்மையாகவே தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அந்த மக்கள் சொல்லுவதை அங்க அறிய முடிகிறது. இத எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம அற்பமா எண்ணப்படுகிற காலங்களிலே, உலகத்தாலே அற்பமா எண்ணப்படுகிற காலத்தினாலே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய வாழ்வு, என்னுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கும், நாளைக்கு என் ஆண்டவர் என்னை சம்பூர்ணப்பட செய்வார். ஆகவேதான் வேதத்துல சொல்லப்பட்டது, ரோமர் புஸ்தகத்துல 15:12 ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். புறஜாதியார் என்பது யாரு? இந்த சமாரியரை போல நீங்களும் நானும் புறஜாதியார். நாமெல்லாம் யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? இப்போ அது யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து. அவர் முன்கூட்டியே தீர்க்கதரிசினாலே சொல்லப்பட்டவர். அந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நீங்களும் நானும் ஒருபோதும் இன்றைக்கு அற்பமாய் இருந்தாலும் நாளைக்கு சம்பூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த வசனத்தின் மூலமா நான் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த வசனத்தோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் நம்மை சம்பூர்ணமடைய செய்வாராக. ஆமென்.